ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியை வந்து எல்லாருமா வந்து சேர்ந்து நம்ம ரஞ்சித் காலில் விழ வச்சதை வந்து அசோகன் வந்துட்டு வீடியோவாக எடுத்து வச்சு அந்த வீடியோவை வந்து நம்ம சூர்யா கிட்ட போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு வந்து உச்சந்தலைக்கு கோபம் ஏறி அங்கே இருந்த எல்லாரையும் வந்து துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து நந்தினி காலில் விழ வைக்கிறாங்க. இதுதாங்க நடக்க போகுது. இப்படி மட்டும் நடந்துச்சுனாக்கா நீங்கள் மறக்காமல் சீரியலுக்கு எத்தனை மார்க் தருவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சூர்யா சார் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி மூன்று முடிச்சு சீரியல் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் வந்து ஒரு செம்மையான ட்விஸ்ட் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம நந்தினி வந்துட்டு காலங்காத்தால எழுந்து நல்லபடியா வந்துட்டு எப்பாடா இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, நாம வந்துட்டு நல்லா வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படிக்கிறதுக்காக புத்தகம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா எடுத்துட்டு போகும்போதே வந்து அதுக்கு இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் இருந்துக்கிட்டு, அட போ நந்தினி, நான் வந்து வரேன், இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துல நான் எழுந்து ரெடி ஆகுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. ஆனா அவர் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல நந்தினிக்கு நடக்கக்கூடாதது எல்லாமே நடந்துருது. அப்படி என்ன ஆச்சுன்னாக்கா, இங்க நம்ம மாதவி இருந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, எப்படியாச்சும் வந்து இந்த ரஞ்சித் வந்துட்டு ரஞ்சித்தை பத்தி நந்தினி சொன்னதை வந்து நம்ம சுரேகா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எழுந்து போய் சொல்லும்போது, சுரேகா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, அது எப்படி, அதெல்லாம் இல்லை, ரஞ்சித் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப சுரேகாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுனாக்கா கண்டிப்பா ரஞ்சித்தை வந்து காரி துப்பி அவங்களே வந்து துரத்தி அடிச்சிருவாங்க. ஆனா நம்ம ரஞ்சித் வந்துட்டு நல்லவன் வேஷம் போட்டுட்டு இருக்கிறாரு. அதனால யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. இதுல வேற சிஸ்டர்னு வேற நந்தினிய கூப்பிடுறாங்க. ஆனா நந்தினி வந்து ட்ரெஸ் மாத்துறதையே பார்க்கணும்னு நெனச்ச ஆள் தானே நம்ம ரஞ்சித். அப்படி இருக்கிறபோது ரஞ்சித் வந்துட்டு சரியான ஒரு தில்லாலங்கடியான பார்ட்டி. அது மட்டும் இல்லாம ரொம்ப வந்து கெட்டவனும் கூட. ஆனா இந்த விஷயம் தெரியாத சுரேகா உடனடியா எல்லாரையும் கூப்பிட்டு பிரச்சனை பண்றாங்க. இந்த விஷயம் வந்து சுந்தரவல்லி வரைக்கும் போகுது. சுந்தரவல்லி இருந்துகிட்டு நந்தினியும் வரவழைக்கிறாங்க. அப்புறம் வந்து ரஞ்சித்தையும் வரவழைக்கிறாங்க. வரவழைச்சு, என்ன நந்தினி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, யார் சொல்லி இப்படிலாம் பழி தூக்கி போட்டுட்டு இருக்கிற என் மாப்பிள்ளை மேல, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, வல்லவர் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டம் சூட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம சுந்தரவல்லி. இப்போ நம்ம நந்தினி வந்து நினைக்கிறாங்க, அட பாவிங்களா, நான் உண்மையை தான்டா சொன்னேன், தப்பு செஞ்ச அவனை விட்டுட்டு தப்பு செஞ்சவனை வந்து காட்டி கொடுக்குற என்ன வந்து குற்றவாளி மாதிரி நீங்கள்லாம் ட்ரீட் பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதுன்னு நந்தினி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க சுரேகா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு 2 கை எடுத்து மன்னிச்சிருங்க ரஞ்சித் சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ இந்த மாதிரிலாம் வந்து மன்னிப்பு கேட்குற, இப்படியெல்லாம் கேட்டால் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நீ வந்துட்டு கால்ல விழுந்து தான் கேட்கணும் அப்படின்னு வந்து சுரேகா வந்து ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க. இந்த வார்த்தையை விட்டதும் சுந்தரவல்லியே ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. ஐயையோ! ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போது. சூர்யாவுக்கு வேற தெரிஞ்சா சும்மா விட மாட்டான். சொலட்டி சொலட்டி சூறாவளி மாரி அடிச்சிருவான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி அம்மாவும் நெனைக்கிறாங்க. அந்த சமயத்துல அசோகன் வந்து ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்றாருங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து ஒரு நியாயமே இல்லாத விஷயங்க. சாதாரணமா வந்து அவன் வந்து தப்பு செய்யாதவன் மேல பழி போட்டிருந்தா கூட, இப்படி வந்து கால்ல விழ வைக்கிறது வந்து அநியாயமான விஷயம் தான் சொல்லலாம். ஆனா தப்பு செஞ்சவனையே வந்து தப்பு செஞ்சான்னு சொன்னதுனால, கால்ல விழ வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து மனித நேயமற்ற செயல். இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியுது. இது வந்து ஒரு நியாயமே இல்ல, கால்ல விழ சொல்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம அசோகன் என்ன சொல்றாரு, என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்புன்னு பேர் வச்சாங்க பார்த்தீங்களா நம்ம சூர்யா சாரு, அந்த மாரி ஷார்ப்பான ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. டக்குன்னு ஃபோன எடுத்து அவரோட ஃபோன்ல வந்து ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணி, நம்ம நந்தினி வந்துட்டு ரஞ்சித் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறத வந்து ஆதாரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னாக்கா, பின்னாடி போயிட்டு நம்ம சூர்யா சார் கிட்ட இத போட்டு காமிச்சு, "இங்க பாரு மாப்ள, நம்ம தங்கச்சி நந்தினிய வந்து எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க பாரு, இவங்களெல்லாம் சும்மாவே விடாதன்னு" சொல்றதுக்கு தாங்க. ஏன்னா, நம்ம நந்தினிய பத்தி நல்லாவே வந்து அசோகன் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் சரி, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாலும் சரி, இல்ல செருப்பால அடிச்சாலும் சரி, நந்தினி போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மாப்பிள கிட்ட சொல்ல மாட்டா. நம்பளாச்சும் சொல்லுவோம், "ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட அசோகன் வந்து வேலை செய்றாருங்க. அதனால அசோகனுக்கு வந்து தேங்க்ஸ் அசோகன், சூப்பர் அசோகன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்ட தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இவரு இருக்காரு இல்லைங்களா, அசோகன். அவர் வந்துட்டு
நேராக வந்து சூர்யா ரூமுக்கு போகிறாங்க. சூர்யா ரூமும் கதவு வந்து சாத்தியிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் கத்துறாரு, "யோவ் ஷார்ப்பு இது நீ பார்த்த வேலை தானா? எதுக்காக இந்த டோரை சாத்தி வச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "மாப்பிள என்ன மன்னிச்சிடு மாப்பிள. இந்த டோரை நான் சாத்தல. இந்த டோரை வந்து நந்தினி தான் சாத்தியிருப்பான்னு நெனைக்கிறேன். நந்தினிக்கு நடக்கக்கூடாதது ஒரு விஷயம் நடந்துடுச்சு மாப்பிள" அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கும் வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. "என்னய்யா ஆச்சு? என்ன ஃபெயிலா கீலா போயிட்டாளா எக்ஸாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறபோது, சூர்யா சாருக்கு தான் வந்து எதுவுமே தெரியல இல்லைங்களா? ஏன்னா, அதான் வந்து எதுவுமே தெரியக்கூடாதுன்னு தான் வந்து கதவ சாத்தி வச்சிருக்கிறாங்க நம்ம நந்தினி. இப்ப வந்து அசோகன் வந்துட்டு ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. "இங்க பாருங்க மாப்ள, நந்தினிய வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த மாரி நந்தினி வந்து ஒண்ணுமே பண்ணலடா மாப்ள. அவ வந்துட்டு இந்த மாரி குற்றவாளி கையில இந்த ரிங் இருந்துச்சு. இந்த ரிங் வந்து ரஞ்சித் சாரோடது. இந்த ரஞ்சித் சார் தான் குற்றவாளியா இருப்பாருன்னு நான் நெனைக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம சூர்யாவுக்கு வந்து, "சரியா நல்லது தானே சொல்லியிருக்கா. இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் அசோகன் வந்து ஃபோன்ல வந்து காட்டுறாரு. "இங்க பாரு மாப்ள, நம்ம நந்தினிய வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கால்ல விழ வச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து காட்டுறாங்க. அத பாக்க பாக்க நம்ம சூர்யா சாருக்கு வந்து உச்சந்தலைக்கு ஏறுதுங்க கோவம். கண்டிப்பா இவங்க யாரையும் நான் சும்மாவே விடமாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் அடுத்து என்ன பண்றாருன்னாக்கா, நேரா வந்து நடு வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் வந்து வீட்டுக்கு வந்து வரவழைக்கிறாங்க நடு ஹால்ல. வரவழைக்கிறது மட்டும் இல்லாம, "ஏய் நீங்க யார் யாரெல்லாம் வந்து நான் என் நந்தினிய வந்து அவன் கால்ல விழ வச்சீங்களோ, எல்லாரும் வந்து நந்தினியோட கால்ல விழுறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கோல் வந்து ஒரு பெரம்பு ஒண்ணு எடுத்துட்டு வராருங்க. அந்த பெரம்ப எடுத்துட்டு வந்து எல்லாரையும் சராமாரியா வச்சு அடி அடின்னு வெளுக்குறாரு. அது மட்டும் இல்லாம, "ஏன்டா நாயே! உனக்கு எங்கடா போச்சு புத்தி? அவங்க தான் கால்ல விழ சொல்றாங்கன்னா, என் நந்தினி கால்ல விழுற வரைக்கும் நீ சும்மா பார்த்துட்டு கிடந்தியான்னு" சொல்லிட்டு, செம்ம அடி, உத சரமாரியா விழுகுது நம்ம ரஞ்சித்க்கு. நம்ம ரஞ்சித் வந்துட்டு இந்த மாரியெல்லாம் சூர்யா அடிப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா, இந்த மாரி ஒரு பிளான் போட்டு நல்லவன் வேஷம் போட்டிருக்கவே மாட்டாருங்க. ஏன்னா, அந்த அடி, இந்த அடின்னு சொல்ல முடியாது. வேற மாரி அடி. அது மட்டும் இல்லாம, அடிக்கிற அடியில வந்துட்டு சுரேகாவுக்கு வந்து பயமாயிடுது. ஐய்யய்யோ! இந்த அடியெல்லாம் அடிச்சா ரஞ்சித்தாச்சும் தாங்குறான். நான்லாம் வந்து எனக்கு வந்து பாட கட்ட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வந்து அப்படியே அல்லு உட்டுருது அவங்க எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாம, சொந்த அம்மான்னு கூட பார்க்காம, "இங்க பாருங்க தாய் குலமே, இவ்வளதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேலயும் நீங்க உங்களுக்கு மரியாதை வந்து குறையக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, உங்க வயசுக்கு ஏத்த மாரி நடந்துக்கோங்க. நல்லா தெரியுது இந்த தப்பு பண்ணது அந்த மிஸ்பிஹேவ் பண்ணது வந்து நான் ரஞ்சித் தான் சொல்லிட்டு. ஆனாலும் இத வந்து நந்தினி தான் சொன்னான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, நீங்க அவளையே இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நான் உங்கள போயிட்டு தெருவுல இருக்கிறவங்க எல்லார் கால்லயும் விழ வச்சுருவேன் தாய்க்குலமே. பார்த்து நடந்துக்கோங்க." அப்படின்னு வந்து சொல்றாரு நம்ம சூர்யா சார். எப்படியோ ஒண்ணுங்க, இத்தன விஷயம் இவ்ளோ நல்ல விஷயம் நடந்தது. சூர்யாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சது. ரஞ்சித அடி பொளந்தது. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இந்த நல்ல விஷயம்லாம் யாரால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மாம்ஸ் அசோகன்னால தான். அதனால எல்லாரும் வந்து அசோகனுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற 3 முடிச்சு சீரியல் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான அப்டேட்ஸ்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அப்பதான் நாங்க போடுற எந்த ஒரு வீடியோ அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனா நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.